அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தீவிர ஆதரவாளர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சென்ற வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது சொல்லப்படுகிறது. ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அளவிற்கு என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தோமேயானால் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய கடந்த காலங்களை நாம் போய் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இன்று அதாள பாதாளத்தில் இருப்பதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காரணமாக இருந்தாலும் நிலையை உருவாக்கியதற்கு மிக முக்கியமான காரணம் ஆர்பி உதயகுமார் அவர்கள். ஏனென்றால் கடந்த காலத்துல மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பின்பு ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நிலவியது. அன்றைய தினத்துல யார் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமரப் போகிறார்கள், கட்சியை யார் வழிநடத்தப் போகிறார்கள் என்கின்ற அந்த பேச்சுக்கள் அதிகமான அளவு எழுந்து கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட வேளையில கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தப்பட்டார். அதற்கு பின்பு கட்சியை வழிநடத்துவது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கட்சியை வழிநடத்துவாங்கன்னு சொல்லிட்டு சின்னம்மா அவர்கள் இடைக்கால பொதுச் செயலராக இருந்தாங்க. ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில முதலாவதாக அமைச்சர்களுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல் வெடிகுண்ட வீசினாரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். என்ன சொல்றாரு அந்த ஆலோசனை கூட்டத்தில்? கட்சியும் ஆட்சியும் ஒரு இடத்துல தான் இருக்கணும், அப்படி இருந்தா தான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு முதல் வெடிகுண்ட தூக்கி போடுறாரு. அதற்கு பின்பு அன்று ஆரம்பித்த அதிமுகவின் குழப்ப நிலை இன்று வரை தீரவில்லை. அது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதற்கு பின்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயங்களும். தற்பொழுது எதற்காக ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீது இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது? 2 வாரங்களுக்கு முன்பாக செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். என்ன சொல்றாரு? 3 முறை முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களுடைய நம்பிக்கையை பெற்ற அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக இருந்த ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் எங்கேயுமே நடமாட முடியாது, ஐயா ஓபிஎஸ் அவருடைய இல்லத்தை முற்றுகையிடுவோம் சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல மிரட்டும் தூணியில ஆர்பி உதயகுமார் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்திலையும் கொதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. அது அனைவருக்குமே தெரிந்ததுதான். அதன் அடிப்படையில கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் ஏறக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அந்தந்த பகுதியில் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்துல புகார் மனுவானதை கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் எப்பொழுது வேண்டுமானாலும் வழக்கானது ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீது பதியப்படலாம், அவர் கைது செய்யப்படலாம் என்று கூட பேசப்பட்டு கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட வேளையில மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய அத்திப்பட்டியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆர்பி உதயகுமார் அவர்கள் மிகவும் கொச்சையாக ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் பேசியதாக சொல்லப்படுகிறது. அந்த செய்தியானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களிடத்துல கிடைக்கப்பட்டு அந்த தொண்டர்கள் வெகுண்டெழுந்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அமமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் திமுகவில் இருந்தோ இல்ல வேறு ஏதேனும் மாற்று கட்சியில் இருந்து வந்தவங்களோ கிடையாது. அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் அமமுகவிலையும் தொண்டர்களாக இருக்கிறாங்க. அதே போல அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. ஆக எப்பொழுது கட்சி ஒன்று சேரும், மீண்டும் எப்பொழுது ஆட்சி அமைப்போம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களிடத்துல ஆர்பி உதயகுமார் அவர்கள் மீண்டும் நஞ்சை விதைத்துக் கொண்டிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு இந்த தொண்டர்கள் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சென்ற அந்த வாகனத்தின் மீதும் அவர் பின்னாடி வந்த அவருடைய ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில இந்த தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு மிக முக்கிய காரணம் ஆர்பி உதயகுமார் அவர்கள் உடன் வந்த அந்த நிர்வாகிகள் அந்த இடத்துல வாக்குவாதம் செய்ததாகவும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு அதிமுக தொண்டர்கள் சென்றதாகவும் அதற்கு ஆர்பி உதயகுமார் அவருடைய ஆதரவாளர்கள் தான் முதல்ல அந்த தாக்குதலை தொடுத்ததாகவும் பதில் தாக்குதலுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கிராம மக்கள் மீண்டும் பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் அது பற்றிய முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனா ஆர்பி உதயகுமார் அவர்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மிரட்டிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்று அவர் சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய திருமங்கலத்திற்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய ஆணவம், அவருடைய அகங்காரம். அதை முதல்ல ஆர்பி உதயகுமார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களும் எந்த பகுதியிலும் போய் தொண்டர்களை பார்க்க முடியல. அந்த இடத்துல போய் ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்கிறோம், சின்னம்மா அவர்களை விமர்சிக்கிறோம், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை விமர்சிக்கிறோம் அப்படின்னா அந்த தொண்டர்கள் மனம் வெம்புது. ஏங்க அவங்க எல்லாம் யாருங்க? நம்ம கட்சிக்காக உழைத்தவங்க. அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்படுவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அம்மா அவர்களுக்காக துணையாக நின்றவர் அமைச்சர் சின்னம்மா அவர்கள். அதே போல அம்மா அவர்கள் நம்பி பொருளாளராக அன்றைய காலகட்டத்தில் பொருளாதார பதவியை வைத்தவர் தான் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள்.
இப்படிப்பட்ட இந்த தலைவர்களை பூரா கட்சியிலிருந்து விலக்கிட்டு நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னா நீங்க எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தலைமை பண்பு என்னன்னு தெரிஞ்சு வச்சுல. 7 தொகுதியில் டெபாசிட் நடந்தப்பே உங்களுடைய தலைமை பண்பு காலியாகி விட்டது. 13 தொகுதியில் அதிமுக 3வது இடத்திற்கு சென்ற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை பண்புக்கு சரியான ஆள் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டாங்க. 2 தொகுதியில் 4ஆம் இடத்திற்கு போன போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக என்கின்ற கட்சிக்கே தேவையில்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அதிமுக தொண்டர்கள். இதையெல்லாம் பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருந்த வேண்டும். ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமை தென் மாவட்டங்களில் மற்ற அமைச்சர்களும் இதே போல ஒரு சூழ்நிலையை கையில் எடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் சின்னம்மா அவர்களையும் விமர்சிப்பார்களே. ஆனால் இதே நிலை தொடர்வதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது வந்து நம்ம தூண்டி விடல, அங்க இருக்கக்கூடிய யதார்த்தம். இதையெல்லாம் புரிஞ்சு கட்சி வெற்றி பாதைக்கு வரணும் அப்படின்னா அனைவரையும் அரவணைத்து அனைவரையும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி தொண்டர்களுக்கு நற்செய்தியை சொல்லி நல்ல ஒரு கூட்டணியை அமைத்து மிகப்பெரிய அளவில் வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நம்மளுடைய வெற்றியை பதிவு செய்து 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டுமே. ஆனால் இவை எல்லாவற்றையும் செஞ்சோம் அப்படின்னா ஏறக்குறைய 200 தொகுதிகளுக்கு மேல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று மிகப்பெரிய அளவில் அதீத பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சி, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை மீண்டும் 2026 அமைத்திடுவோம். கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையில். நன்றி, வணக்கம்.